ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரன்கள் உண்டு. சபை பாகுபாடு இன்றி நீங்கள் விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG சர்ச், மதுரை. ஏன் திருமணம் என்ற இந்த தொடரை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் இந்த திருமணத்தை குறித்த நோக்கத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால், புருஷனை எதுக்கு படைச்சார், ஒரு புருஷன் ஒரு கணவனை ஆண்டவர் எதுக்கு படைச்சார், ஆணை குறித்த நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் பெண்ணை குறித்த நோக்கம் என்ன, இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் நான் திருமணத்தை குறித்த நோக்கம் என்ன என்று சொல்ல போகிறேன். திருமணம்னு ஒன்று ஆண்டவர் எதுக்கு உருவாக்கினார், கல்யாணம்னு ஒன்று எதுக்கு உருவாக்கினார். ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தவர் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் தான் வச்சார். 2 பேரையும் ஒரே தோட்டத்தில் வைத்தார். 2 பேரும் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். காரணம் என்னவென்றால், கடவுளுக்கு இந்த இருவரும் இணைந்து சில காரியங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றணும்னு அவர் விரும்பினார். சரீர தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் குழந்தைகளை பெற்றெடுப்பதும் திருமணத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே நோக்கமாக மாறிடுச்சு. அங்கே தான் பிரச்சனை வந்துடுச்சு. நோக்கம், சரியான நோக்கம் தெரியாதனால தான் வாழ்க்கை பிரயாணத்தில் மக்கள் படாத பாடுபடுறாங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு திருமணத்தை வச்சார். திருமணம்னு ஒன்று உண்டாக்கினார். பைபிள் எழுதியிருக்குது, நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் என்று சொல்லுகிறார். அவன் அப்படி தான் சொல்லியிருக்கணும். மனுஷனை உண்டாக்குவோமாகன்ற வார்த்தை வந்த பிறகு அவன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அவன் சொல்ல அவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த அவர்கள் என்கிற வார்த்தையிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்ணும் வந்துட்டா, மனைவியும் வந்துட்டா, ஒரு குடும்பம் என்கிற அமைப்பு அங்கேயே வந்துருச்சு, அந்த வார்த்தையிலே வந்துருச்சு. ஸோ அவர்கள் என்ன செய்ய கடவார்கள், என்ன செய்யணுன்றத அங்கே அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர்கள் பிள்ளைகளை பெற கடவர்கள்னு சொல்லலை. நல்லா வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1:26 அவர்கள் பிள்ளைகளை பெற கடவர்கள்னு சொல்லலை, அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். அப்போது கடவுள் திருமணம் என்ற ஒரு அமைப்பை யோசித்த பொழுது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து, புருஷனும் மனைவியும் சேர்ந்து, முதலாவது 2 பேரும் சேர்ந்து ஆளணும். ஆளுகை என்பது ராஜ்யத்தோடு தொடர்புடைய வார்த்தை. அப்போது திருமணம்னு ஒன்று ஆண்டவர் படைத்தது எதுக்கு தெரியுமாங்க? ராஜ்யத்துக்காக படைத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கும்படி. அதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் பரலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை உண்டாக்கினார். அந்த ராஜ்யத்தை உண்டாக்கினவர் அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் பூமி. இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை கவனிப்பதற்கு, இந்த பூமியில் இருக்கிற அவருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்வதற்கு, அதை விரிவாக்குவதற்காக ஆண்டவர் உண்டாக்குனது தான் ஆதாமும் ஏவாளும். இன்னும் சொல்லணும்னா அதுக்கு தான் குடும்பம். ராஜ்யத்துக்காகத்தாங்க குடும்பம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தோடு தான்
கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். வெறும் சரீர தேவைகளை பூர்த்தி செஞ்சு குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. இங்கே தான் நிறைய குடும்பம் அடி வாங்குது, நிறைய குடும்பம் இங்கே தான் பிரச்சனையாகுது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, அல்லது சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் காரில் போனீங்கன்னா உங்கள் மனசு முழுவதும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த பற்றி தான் இருக்கும். பெங்களூரில் போய் என்ன செய்ய போகிறோம், அங்கே யாரை பார்க்க போகிறோம், அங்கே என்ன வேலை நடக்க போகுது, அதையே யோசிச்சுட்டு போவீங்க. அப்படி போகிற வழியில் சில பள்ளங்கள் மேடுகள் வரலாம், போகிற பாதையில் இருக்கத்தான் செய்யுது. அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க, அங்கேயே நின்றுக்கிறீங்களா? அந்த பள்ளத்தை பார்த்துட்டு அல்லது மேடை பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்கிறீங்க? கிடையாதுங்க. கொஞ்சம் காரை ஸ்லோ பண்ணி பள்ளத்தை தாண்டி மேட்டை தாண்டி போயிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா போய் சேர வேண்டிய இடம் உங்கள் மனசில் இருக்குது. ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ் உங்களுக்கு தெரியுது. ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. அதனால் பள்ளங்களும் மேடுகளும் உங்களுக்கு பெருசாக தெரியல. இது பெங்களூர் போகும்போது அல்லது மதுரை போகும்போது அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இது கரெக்டாக போயிடுறீங்க. ஆனால் வாழ்க்கை பிரயாணம், குடும்ப பிரயாணத்தில் நீங்கள் பிரயாணம் செய்யும்போது இந்த மாதிரி பள்ளம் மேடு வந்த உடனே அங்கேயே காரை நிறுத்திடுறீங்க. காரை விட்டு 2 பேரும் இறங்கிடுறீங்க. இன்றைக்கி இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் போய் அந்த பள்ளத்தையே பார்க்க வேண்டியது, அந்த பள்ளத்தையே கவனிக்க வேண்டியது, அந்த பள்ளத்தை பற்றியே யோசிக்க வேண்டியது. அந்த பள்ளத்தையே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் புருஷன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, மனைவியை பார்த்து சொல்கிறாரு, இந்த பள்ளத்தை தோண்டினதே நீதான்றார். ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு பொறுப்பு காரணம் மனைவின்றார். இந்த பள்ளத்தை தோண்டினதே நீதான்னு மனைவி கிட்ட சொன்ன உடனே மனைவி சும்மா இருப்பாங்களா? பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஆரம்பிச்சிட்றாங்க, நானா தோண்டினேன், இது உங்கள் தாத்தா தோண்டி, உங்கள் அப்பா தோண்டி, உங்கள் அண்ணன் தோண்டி, உங்கள் அக்கா தோண்டி, உங்கள் குடும்பமே தோண்டி குடும்பம். இப்படி பேசுகிறாங்க. முடிஞ்சதா? இதோட ஒரு வாரம் குடும்பத்துக்குள்ளே எந்த ஐக்கியமும் இருக்காது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, எந்த ஃபெலோஷிப்பும் இருக்காது. காரணம் என்ன? இந்த பள்ளத்தை அல்லது இந்த சின்ன பிரச்சனை ஏன் பெருசாச்சு? இந்த சாதாரண பிரச்சனை ஏன் குடும்பத்தில் ரொம்ப பெருசாகிடுச்சு? காரணம் என்னென்னா, ராஜ்யத்தை குறித்த நோக்கம் இல்லை. ராஜ்யத்துக்காகத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியல. அவர்கள் ஆழக்கடவர்கள் தானே சொன்னார். இந்த நோக்கம், இந்த வேதத்தின் அடிப்படையிலான தேவன் சொன்ன நோக்கம் மனசில் இல்லாதனால வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன காரியமெல்லாம் பிரச்சனையாயிருது. ஒன்றுமில்லாத, தமிழில் சொல்லுவாங்க, உப்பு பெறாத காரியம்லாம் பெரிய பிரச்சனையாகிடுது, பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருது. அதான் ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் சொன்னாராம் மனைவிகிட்ட, இந்த டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த டூத் பேஸ்ட்டை கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படி சொன்னாராம். கீழே இருந்து அது ஒரு ஒழுங்கு, கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு மனைவிகிட்ட சொல்கிறார். உடனே மனைவி சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, எங்கேனாலும் ப்ரெஸ் பண்ணலாம், பேஸ்ட்டு வெளியே வந்தால் போதும்ல. இது மனைவியினுடைய பதில். புருஷன் விட்டாரா? அப்படி இல்லைம்மா, எங்கனையும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கீழேருந்து தான் ப்ரெஸ் பண்ணணும். மனைவி சொன்னாங்க, இல்லை எங்கன வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம், எங்கன வேணாலும் அமுக்கலாம், எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படித்தான். உடனே ஆரம்பிச்சிட்டார் இவர், எனக்கு தெரியுமே, உங்கள் வீடே இப்படித்தான், உங்கள் அப்பாவுக்கு ஒழுங்கு இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு ஒழுங்கு இருக்கா, உங்கள் அண்ணனுக்கு ஒழுங்கு இருக்கா, உங்கள் குடும்பமே ஒழுங்கில்லாத குடும்பம், ஒழுங்கில்லாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தான் நானும் ஒழுங்கில்லாமல், குடும்பம் ஒழுங்கில்லாமல், வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் போயிடுச்சுன்னு இவர் ஆரம்பிச்சிட்டார். இவர் விட சொன்னால் அவங்க விடுவாங்களா? அவங்க இன்னும் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேஸ்ட்டு அது பாட்டு கிடக்கு, அந்த டூத் பேஸ்ட்டு அது பாட்டு கிடக்கு. இதுக்கெல்லாம் காரணமான டூத் பேஸ்ட்டு அது ஒன்றும் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்குது. இவங்க 2 பேரும் ஹீட் ஆர்கியூமெண்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எங்களை இணைத்திருக்கிறார் என்கிற உணர்வு இல்லை, அந்த ஒரு அறிவு இல்லை. அதை குறித்த அந்த அறியாமை
இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கிறது, மகிழ்ச்சியை கெடுக்குது. இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாமலே போயிடுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இதை நோக்கமாக எடுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்காக இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மூலமாக பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படணும். அது மாத்திரம் இல்லை, இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ பரலோகம் திறக்கப்படணும், வானம் திறக்கப்படணும், பரலோகத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா 2 பேரும் ஒருமனப்படணும். 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேற, ஒருமனமாக இருக்கிறது வேற. உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் 2 பேரையும் ஒருமனப்படுத்துகிற வல்லமை அந்த ராஜ்யத்தை குறித்த நோக்கத்துக்கு தான் இருக்குது. கல்யாணத்தில் போதகரும் பெற்றோரும் சேர்ந்து உங்கள் 2 பேருடைய கரங்களை இணைக்கிறார்கள். இயல்பாகவே இயல்பின் மூலமாக 2 பேருடைய சரீரங்களும் இணைக்கப்படுகலாம். அதுவும் ஈஸி. கரத்தை இணைக்கிறது வேறு, சரீரங்கள் இணைக்கப்படுவது வேறு. ஆனால் 2 பேருடைய மனமும் இணைக்கப்படுறத இந்த உலகத்தில் பார்க்க முடியல. 2 பேருடைய மனமும் அல்லது 2 பேருடைய இருதயத்தையும் இணைக்கிற வல்லமை இந்த ராஜ்யத்தை குறித்த நோக்கத்துக்கு தாங்க இருக்குது. இந்த ராஜ்யத்துக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்படுறோன்ற அந்த உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அந்த ராஜ்யத்தை குறித்த நோக்கம் தெரியாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இப்போ இந்த செய்தியின் வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு தெரியுதில்ல, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து ராஜ்யத்துக்காக ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு மேஜிக் மாதிரி மாறும். ஒரு அபாரமான மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகிறத கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. ராஜ்யத்துக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ராஜ்யத்துக்காக தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜ்யத்துக்காகத்தான் கடவுள் நம்மளை இணைச்சிருக்கிறார்ன்ற அந்த உணர்வுக்குள்ளே வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் அபாரமான மாற்றங்களாக இருக்கும். தொடர்ந்து உங்களோட பேசுகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களில் எப்படி ராஜ்யத்துக்காக என் வாழ்க்கையை நடத்துறது, அல்லது ராஜ்யத்தினுடைய நோக்கத்தை நான் எப்படி நிறைவேற்றுறது, எல்லாம் பைபிளில் இருக்குது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் மாறுறதை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியுள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட, சந்தோஷமான ஒரு குடும்பமாய் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வார்த்தை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இது உங்களுக்குள்ளே வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இது தெரியாமலே குடும்பத்தை நடத்தி தங்கள் வாழ்க்கையை, காலங்களை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் எழும்புவோம், குடும்பத்தை கட்டுவோம். குடும்பம் கட்டப்பட்டால் சமுதாயம் கட்டப்படும், இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் goodnewstv.n1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரன்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று நீங்கள் விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG சர்ச், மதுரை.